வயநாடு பகுதியில் இருக்கக்கூடிய முண்டகை பகுதியை தற்போது நமது செய்திக்குழுவானது வந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முண்டகை பகுதி முற்றிலும் துண்டிக்கப்பட்ட பகுதி. எனக்கு ரைட் சைடு இப்ப நம்ம ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காட்டுவாரு, அந்த பகுதியை நீங்க பார்க்கலாம். இதுதான் முண்டகை கிராமம் இருந்த பகுதி. ஆனா அந்த கிராமமே இல்லாமல் அது முற்றிலுமாக வெறும் பாறை கற்களாகவும் மண் மேடாகவும் இருக்கிறத நீங்க பார்க்க முடிகிறது. இந்த முண்டகை பகுதியில தான் முதலா இந்த நிலச்சரிவானது ஏற்படுகிறது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அது ஓடி முதல் முறையாக இந்த கிராமத்தை அடித்து சென்று போன அந்த பகுதியை நீங்க தற்போது பார்க்கலாம். நம்ம முண்டகை கிராமத்தை அடிச்சுட்டு சென்றுட்டு அந்த போன பாதை எவ்வளவு பெரிய பாறாக்கற்கள்லாம் கிடக்கிறத பார்க்கலாம். மக்கள் பயன்படுத்திய அவர்களுடைய வாகனங்கள், அவங்க வீட்டு சிலிண்டர்கள், வீட்டு உபயோக பொருட்கள், பீரோக்கள்லாம் இந்த இடத்துல சிதறி கிடப்பதை நமக்கு பார்ப்பதற்கே மிக வருத்தமாக இருக்கிறது. இந்த பகுதிக்கு கீழே அந்த லெப்ட் சைடு இருக்கிற இடம் தான் இந்த சிறுமுகை அப்படின்னு சொல்லிட்ட ஒரு கிராமம். அந்த கிராமமும் பாத்தீங்கன்னா முற்றிலுமா அழியப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வழித்தடத்திலிருந்த 2 கிராமங்களுமே முற்றிலுமா அழிஞ்சிருக்கிறத, இதனுடைய காட்சிகளை எந்த அளவுக்கு எப்படி இந்த நில சரிவு நடந்திருக்குது அப்படின்றத இந்த காட்சிகள் பிரத்யேகமா காட்டுறத நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த சூரல்மலை அப்படின்ற அந்த கிராமமும் முற்றிலுமா எங்கேயுமே இல்ல. பாத்தீங்கன்னா 1-2 வீடுகள் இருக்கு, அதை நீங்க பார்க்க முடியும். ஆனா இந்த முண்டகை பகுதியில ஒரு வீடுமே இதுவரைக்கும் மிஞ்சி இருக்க இல்லாத நிலையில அந்த பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா சில வீடுகள் இருக்கு, அதுவும் எப்படி அழிஞ்சிருக்கு அப்படின்றத இந்த காட்சிகள் நமக்கு காட்டுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன், வயநாட்டில் இருந்து.